வெளிய ஒருத்தங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நிறையவே ஜட்ஜ் பண்ற உலகம் தான் இது. ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு காவியா. ஒரு 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் கருமை நிறமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, சின்ன வயசுலேருந்து அவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து, பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்கள கிண்டல் பண்றது, அவங்கள மாத்தி மாத்தி வந்து, "ஏய் என்ன நீ இப்படி இருக்க? ஏன் நீ இவ்ளோ கருப்பா இருக்க? ஏதாச்சும் நீ வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மாரி யூஸ் பண்ணலாம்ல, அது யூஸ் பண்ணலாம்ல, இது யூஸ் பண்ணலாம்லன்னு" பேசுறது. அத போட்டு குளி, இத போட்டு குளின்னு சொல்றதுன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி அந்த பொண்ணுக்கே தான் மேல தனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது. பெருசா எதுவும் பேசாம, அவங்க பேசாம படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார்ட்டயா போய் பேசுறது, பழகுறது, நண்பர்கள் அப்படின்லாம் போலான்னு பார்த்தா, அவங்கலாம் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க அம்மா, அப்பாவும் வந்து அந்த பொண்ணோட மனசுல இது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, சொந்தக்காரங்க பேசுறது, எல்லாரும் பேசுறது அப்படிங்கிறத அவங்க உணரவே இல்ல. அந்த பொண்ணு தனிமையா, சோகத்திலேயே அதிகமா இருக்கும் பொழுது, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்ல எல்லாரும் பேசி, ஸ்கூல்ல எல்லாரும் வந்து இருக்கும் பொழுது, ஸ்கூல்ல திடீர்னு வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. திடீர்னு மேடை ஏறி தனக்கு தோணுன விஷயத்த பேசணுங்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு முதல்ல மேடையில ஏறி அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது, என் பேரு காவியா. ஆனா எல்லாரும் வந்து என்ன கருப்பு காவியான்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து காயமா இருக்கும். ஆனா காயப்படுத்தும். ஆனா நான் வெளில காமிச்சிட்டதே இல்ல. ஆனா அதே சமயத்துல ஒண்ணே ஒண்ணு என் மனசுல தெரியும். மத்தவங்கலாம் வந்து என்னதான் என் வெளிப்புற தோற்றத்த வச்சு என்ன பேசினாலும், என் மனசு சுத்தங்கிறது தெரியும். நான் அந்த மாரி நல்லவங்கள தான் வந்து நல்லவங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மனசுக்குள்ள நல்லவங்களா இருக்கவங்க தான் அழகானவங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அந்த பொண்ணு பேசினோனே எல்லாரும் கை தட்டுறாங்க. ரொம்ப அழகா வேற, அதுவும் ஆங்கிலத்துல சூப்பரா அவங்க பேசுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா கண் கலங்கிடுது. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் அந்த பொண்ணை பாராட்டினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை, நீதாம்மா நம்ம ஸ்கூல்ல பேச்சு போட்டிக்கெல்லாம் ஒரு கிளப் வச்சிருக்கோம், அதோட தலைவியா நீ தான் இருக்கணும் அப்படின்னு வந்து டீச்சரே வந்து கூப்பிடுற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பெருமைப்படுத்துறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், வெளியே பார்க்குற தோற்றத்தை வச்சு யாரையும் எதிரையுமே வந்து மதிப்பிடக்கூடாது.